நான் சட்டசபையா நடக்குதான்னு எனக்கு சந்தேகம் வருது. ஆனா சட்டமன்றத்துல இந்த அரசு வந்தபோது நான் சொன்னேன், அது திராவிட மாடல், இது திருச்சபை மாடல்னு முதல் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். உண்மைதான். இப்ப அந்த திருச்சபை மாடலுங்கிறது மேலும் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உடல் மொழி இருக்குல்ல, இந்த அமைச்சருடைய உடல் மொழி அப்படியே நாங்க இப்படித்தான் யாருக்கோசரம் மாத்திக்க முடியாது அப்படின்னு மைக் அப்படி தட்டி விடுறாரு. கேலி பண்றீங்களா? ஐ அம் பார்ன் கிறிஸ்டியன். சட்டமன்றத்துல பட்ஜெட் வாசிக்கும் போது என்ன பண்ணாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அப்படின்ட்டு சிலுவை குறி போட்டாரா இல்லையா? போட்டார்ல. ஜெபமாலை வச்சார்ல. இந்த துறையில, இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறையில முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க யாரு? எல்லாம் திருச்சபை மாடலுக்கு வேண்டப்பட்ட ஆளுகளா இருக்குங்க. வெளிப்படையா குற்றம் சொல்றேன். மரியம் வில்சன் நான் தன்னை கிறிஸ்தவன்னு பிரகடனப்படுத்துறாரு, நான் பைபிள் படிக்கிறேன்னு பிரகடனப்படுத்துறாரு. ஆனா அமைச்சராக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் என்ன பண்றாரு? பெரியாருடைய பேரனா வீரமணிக்கு வளர்ப்பு மகனா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். இங்கிட்டு பெரியார் பக்கம் ஒரு குத்து, இது என்ன தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்தா? நீ நாத்தியம் பேசிய இந்த நாசகார சக்தி ஈவேராவுக்கு பேரனா காமிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சியின் தலைவர் ராமரவிக்குமார் சார் நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நம்ம சட்டசபையிலேயே நான் பைபிளை படித்தவங்க, பைபிள் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி இப்போ ஸ்பீக்கர் ஒரு பக்கம் பாராட்டுறாரு, இன்னொரு பக்கம் நிதியமைச்சர் ஒரு பக்கம் பாராட்டுறாரு. இது அப்படியே பார்த்தா ரொம்ப உள்டாவால சார் இருக்குங்க. நான் சட்டசபையா நடக்குதான்னு எனக்கு சந்தேகம் வருது. நீங்க எல்லாம் சொல்லலாம், தூய அரசு வந்துருச்சு, விஜய் சர்க்கார் வந்துருச்சு, கோட்டு சொட்டு சர்க்கார் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இப்போ வேஷ்டி சட்ட சர்க்காராக வந்துருச்சு, பரவாயில்ல, அழகா இருக்கிறாரு விஜய், வாழ்த்துறோம் நம்ம முதலமைச்சர். ஆனால் சட்டமன்றத்தில் இந்த அரசு வந்தபோது நான் சொன்னேன், அது திராவிட மாடல், இது திருச்சபை மாடல்னு முதல் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். உண்மைதான். இப்போ அது திருச்சபை மாடலுங்கிறது மேலும் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே பிதா சுதன் பரிசுத்த ஆவியை இறங்கி வாருமையா அப்படின்னு சொல்லி ஜெப கூட்டங்கள் எல்லாம் பங்கெடுத்த மாபெரும் மனிதர் மக்களை இந்த சட்டமன்றத்தில் சபாநாயகராக இருக்கிறார். யாரு? மிஸ்டர் ஜேசிடி பிரபாகர். அவர் பைபிளெல்லாம் வித்தேன்னு சொல்லி வரலாறுகள்லாம் உண்டு. அவர் மத ஊழியம் செய்கிறாரு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி விட அந்த கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள் கத்தோலிக்க ஊர்வலம் போகின்ற போது அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த மத ஊர்வலத்துக்கு போய் கலந்துக்கிட்டு நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுல பெருமைப்படுறேன்னு சொன்ன கேரக்டர் யாரு? மிஸ்டர் ஜேசிடி வில்சன். ஒரு மந்திரி. யார் அவரு? அவர் மிகப்பெரிய கல்வி அதிபருடைய மருமகன். நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதியமைச்சர், நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த டிவிக்கு அரசில் நிதியமைச்சர், பொறுப்புமிக்க அமைச்சர். ஆனால் தமிழில் கொஞ்சம் அழகாக பேசுங்கன்னு சொல்லி மிஸ்டர் ராஜேந்திரன் ஒரு எம்எல்ஏ, அவர் மாண்பா பக்குவமா அன்பாத்த சொல்கிறார். தப்பாக எடுத்துக்காதீங்க எங்கள் ஊர் மாப்பிள்ளை அப்படியெல்லாம் சொல்கிறார். இவர் உடனே அந்த உடல் மொழி இருக்குல்ல, இந்த அமைச்சருடைய உடல் மொழி அப்படியே நாங்கள் இப்படித்தான் யாருக்கோசரம் மாற்றிக்க முடியாது அப்படின்னு மைக் அப்படி தட்டி விடுறாரு. கேலி பண்றீங்களா? ஐ அம் பார்ன் கிறிஸ்டியன். ஏன் நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், நான் எங்கள் கிறிஸ்தவம் எனக்கு அன்பு மொழி போதிச்சது அப்படின்னு இதை மட்டும் தூய தமிழில் உனக்கு சொல்ல தெரியுதுல்ல? நான் பைபிள் படித்திருக்கிறேன், அன்பு மொழி சொல்லியது, இதை தமிழில் சொல்ல தெரியுதுல்ல? மற்றது தமிழில் ஒழுங்காக பேசுன்னு குத்தமா? இங்க எந்த அரசு நடக்குது? ஜனநாயக அரசு நடக்குதா, இல்ல மத அரசு நடக்குதா, இல்ல சட்டமன்றமா, அது ஜெபக்கூடமா? இந்த கேள்வி எழுந்தானே. இப்ப அதே மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ரஞ்சித் விவசாயத்துறை மந்திரி திருப்பதிக்கு போய் விவசாய பட்ஜெட்டை கொண்டு போய் எங்க வச்சுட்டு வந்தாரு? திருப்பதி பெருமாள்கிட்ட வச்சுட்டு வந்த உடனே இந்த அவசரத்துக்குன்னு இருக்கிற ஒரு அவசர கொடுக்க மதுரை எம்பி சூனா வெங்கடேசன், இந்த சூனா வெங்கடேசன் என்ன பண்றார்? அரசு சாசனத்தை எங்க போய் வைக்கிற? திருப்பதி வைக்கலாமான்னு கண்ணன கணக்கில வீசின இந்த சூனா வெங்கடேசன், வீரபாண்டிய, சம்முவோ, விடுதலை சிறுத்தை போன்றவங்க வாய் திறந்து பேசினாயில, இதே நிதியமைச்சர் மிஸ்டர் மரியம் வில்சன் சட்டமன்றத்தில் பட்ஜெட் வாசிக்கும் போது என்ன பண்ணாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அப்படின்ட்டு சிலுவை குறி போட்டாரா இல்லையா? போட்டார்ல. ஜெபமாலை வச்சார்ல. திருப்பதி லட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க ஏன் திருச்சபை அந்த ஜெபமாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல? கேட்டாங்க. அண்ணன் திரும்ப முட்டு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அது தனிப்பட்ட மத உரிமை. ஏயா கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய மத உரிமை ஏன் இந்துவுக்கு இருக்கக்கூடாதா? யாரு கேட்டீங்க? இந்த துறையில, இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறையில முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க யாரு? எல்லாம் திருச்சபை மாடலுக்கு வேண்டப்பட்ட ஆளுகளா இருக்குங்க. வெளிப்படையா குற்றம் சொல்றேன்.
அப்போ இது வந்து ஒரு கத்தோலிக்க அரசு நடக்கிறது மாதிரி, இயேசு ராஜ்ய அரசு நடக்கிறது மாதிரி இருக்கு. அனைவருக்கு சமமான அரசு தானங்க சார். நீங்க சத்தியபிரமாணம் எடுக்கும்போது நான் எந்த மதத்துக்கும் சார்பு இல்லாம அனைவருக்கும் பொதுவாக இருப்பேன்னு சொல்றீங்க. இப்ப இதே இது அமைச்சர், ஒரு மந்திரி, இந்துன்னு சொல்ல வேண்டிய மந்திரி இந்துன்னு சொல்ல மாட்டேங்கிறார். மரியம் வில்சன் நான் தன்னை கிறிஸ்தவன்னு பிரகடனப்படுத்துறாரு, நான் பைபிள் படிக்கிறேன்னு பிரகடனப்படுத்துறாரு. ஆனா அமைச்சராக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் என்ன பண்றாரு, பெரியாருடைய பேரனா வீரமணிக்கு வளர்ப்பு மகனா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். சமத்துவ நீதி, சமூக நீதி. அந்த வீரமணி கழிவு ஊத்துறான். பிராமணனை கொண்டு வந்துட்டு நீ வந்து மந்திரி ஆக்கலாமான்னு கேட்கிறாரு வீரமணி. இதுக்கு முன்னாடி சொப்னான்னு ஒரு ஐஏஎஸ், சொப்னா ஒரு ஐஏஎஸ், அந்த அம்மா வந்து செக்ரட்டரியா போட்ட போது ஒரு பார்ப்பன பெண்ணை வந்து இந்த துறைக்கு HRNCக்கு போடலாமான்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து அந்த அம்மாவை மாற்றினாங்க. ஏன்னா அந்த அம்மா நேர்மையான ஒரு மனுஷி. இந்த சொப்னா ஐஏஎஸ் மிக நேர்மையானவங்க. ஏன்னா திமுக செய்த திருட்டுத்தனங்கள் எல்லாம் அம்பலப்படுத்துன்னு சொல்லி தான் இந்த வீரமணி கும்பலை வச்சு சாதி பிரச்சனை கிளப்பிட்டு அந்த அம்மா செக்ரட்டரியா மாற்றின பிறகு குமரகுருபரன் வர்றார் பேக் டு பெவிலியன். இந்த குமரகுருபரன் தான் ஏற்கனவே அறநிலையத்துறைக்கு ஆணையராக இருந்தவர், பத்திரப்பதிவு துறைக்கு தலைவராக இருந்தவர். அப்ப 2 டிபார்ட்மெண்ட் கரைச்சு குடிச்ச புலி திரும்பவும் 3 துறையை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, இருக்கக்கூடிய கோயில் சொத்துக்கள்லாம் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த ரமேஷ் மந்திரி அதுக்கு ஒத்துறார். பாஸ் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு அவர் சொல்ல, சரிங்க பாஸ் இவர் சொல்ற நிலவரத்துல இருக்கு. இந்த ரமேஷ் அமைச்சர் ஸ்ரீரங்கத்துல கோபுரத்துக்கு மேல ஷூ போட்டுட்டு ஏறினார். இவர் தன்னை இந்து, நான் ஒரு வைணவன் அப்படின்னு இவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? இங்கிட்டு பெரியார் பக்கம் ஒரு குத்து, இது என்ன தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்தா? நீ நாத்தியம் பேசிய இந்த நாசகார சக்தி ஈவேராவுக்கு பேரை நான் காமிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? கிறிஸ்தவனாக இருக்கிறான். இஸ்லாமிய அமைச்சர் உங்க மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர் தொப்பி போட்டுட்டு அவருடைய மத குறியீடோடு வருகின்ற பொழுது இந்த அமைச்சர் பொதுவான மனுஷன் எதுக்கு இந்த நாடகம், போலி நாடகம் போடணும், பகுத்தறிவு வேஷம் போடணும்? நியாயமா இல்லையா சார்? நாங்கள் தப்புன்னு சொன்ன உடனே அவர் மந்திரி ரமேஷ் சொல்றாரு, என்ன சொல்றாரு, சொல்றவங்க குற்றம் சொல்றவங்க ஷூ காலோட போயிட்டேன்னு சொல்றாங்க, சேஃப்டி மெஷர்மெண்ட்டா யோசிங்க, கல் முள்ளு புல்லெல்லாம் குத்திரும்னு சொல்லி கேட்கிறாரு. கல் முள்ளும் புல்லு இருக்கிற இடத்த நீங்க எதுக்கு மேலே ஏறுற? ரெங்கன் முக்கியமா, ரெங்கன் வசந்தவனா கேட்டா டோனர் சொன்னாரு. டோனர் ஜெயபால்னு ஒரு மனுஷன் சொன்னாப்புல, டோனருக்கு தான் அறிவுக்கு பொறுத்து மட்டும் பேசுறாருன்னா உங்களுக்கு எங்க அறிவு போச்சு? கேட்கணுமா இல்லையா சார்? அதை கண்டிக்க வேண்டிய பட்டாச்சாரிய பெருமக்கள் ஏன் கண்டிக்கல? அதிகாரிகள் ஏன் கண்டிக்கல? அவர் திருச்சியில் வந்து ஒரு மக்கள் போராடுறாங்க ஏதோ ஒரு பொது விஷயத்துக்கு. இந்த மந்திரி ரமேஷ் என்ன சொல்றாரு, என்ன கோர்ட்டு தீர்ப்பு மதிக்கணும்னு அந்த மக்கள்கிட்ட அட்வைஸ் பண்றாரு. எதை மதிக்கணும்? கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கணும்ல. இன்னொரு வக்கீல் சொல்றாரு, ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது, என்ன கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் பேசிடுவீங்களா? யார் பேசுறது? இந்த அமைச்சர். இந்த மிரட்டி பார்க்குறாரா அமைச்சர்? பொதுமக்கள் வந்து உங்களை கேள்வி கேட்கக்கூடாதா? ஓட்டு போடும்போது கையை எடுத்து கும்பிட்டுட்டு உங்களுக்கு சேவகனாக இருப்பேன், மக்கள் ஊழியனாக இருப்பேன்னு சொல்லி இதெல்லாம் வந்தீங்க. மக்களுடைய கோரிக்கைகளை கனிவா பரிவா கேட்கறதுக்கு ஏன் உங்களுக்கு பக்குவம் இல்லை? அரசாங்கத்தை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா? இது ஜனநாயக அரசா, சர்வாதிகாரி அரசா? ஜனநாயகன்னு படம் எடுத்துட்டா மட்டும் பத்தாது தம்பி, நீங்க ஜனநாயகமா நடந்துக்கணும். இந்த அமைச்சர் ரமேஷ் ஏன் அந்த மக்களை மிரட்டுறாரு? நான் கேள்வி கேட்கிறேன். இந்த கோவில் சார்ந்த விஷயத்துல சொல்றாரு, பிரசாத கடைகள்லாம் அரசாங்கம் தான் நடத்தும், கோயில் நிர்வாகம் நடத்தினார். ஸ்ரீரங்கம் கோயில்ல பிரசாத கடை யார் நடத்துறா? ஸ்ரீரங்கம் கோயில்ல பிரசாத கடை யார் நடத்துறா? இன்னைக்கு பழனியில ஒரு செய்தி, பழனிக்கு மேல மலையில போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. 50 ரூபா, 30 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா. முத நான் தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை கிளப்பினேன். ஃபோட்டோ டெண்டர் எப்படி விட்டேன்னு கேட்டேன். அவனுக்கு கடந்த 6வது மாதத்தோடு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். 6வது மாதமா 4வது மாதமா முடிஞ்சு வச்சு இப்போ திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு. லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணானா தெரியாது. இப்போ உங்களை என்ன செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்கு சொல்கிறாங்க சொல்லுங்க? கோயில்களில் செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதுன்னு காரணம் என்ன? அங்கே கோயில் சிலைகள் சிற்பங்களை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எடுத்தான தப்பு. ரீல்ஸ் போடக்கூடாது சார். ரீல்ஸ் போட்டால் நீ கைது பண்ணு சார். ரீல்ஸ் போட்ட மேலே கைது பண்ணு. தலைவலிங்கிறதுக்கு தலைவலிக்கு மாத்திரை தான் போடணும். தலை இருந்தால் தானே தலைவலிக்குன்னு சொல்லி தலையை வெட்டிடுவீங்களா? அது கிடையாது. நான் கோயிலுக்கு செல்ஃபோன் கொண்டு போங்கிற நோக்கத்தில் பேசுகிறேன். செல்ஃபோன் டெபாசிட் கவுண்டர், அந்த கைபேசி வைப்பகம் பழனி கோயிலில் கீழெல்லாம் வச்சுருக்கிறாங்க. மலைக்கு மேலே ஒரு கவுண்டர் வைங்கன்னு நான் சொன்னால், இந்த மாரிமுத்துங்கிற ஒரு மனிதர் ஜேசியாக இருந்துட்டு இப்போ கூடுதல் பதவியாக இருக்குவாருங்க, அவர் வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த ஃபோட்டோ எடுக்கிற கான்ட்ராக்டுக்காரனை ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டும் இடம் இருக்குது. படக்கடை நடத்துறதுக்கு இடம் இருக்குது, ஆஃபீஸ் நடத்துறதுக்கு இடம் இருக்குது,
இந்த செல்ஃபோன் வைப்பகம் ஒரு 1000 செல்ஃபோன் வைப்பகம் வைக்கிறதுக்கு, செல்ஃபோன் டெபாசிட் கவுண்டர் வைக்கிறதுக்கு இடமில்லைன்னு சொன்னால் உங்கள் நோக்கம் என்ன? நான் கருவறைக்கு போகும்போது சாமி கும்பிடும்போது செல்ஃபோனு தேவையில்லை, மலை வரைக்கும் நான் போகணும்ல, படிப்பாதை இருக்குது, யானைப்பாதை இருக்குது, விஞ்சு ரோப் கார்னு இருக்குது, மேலே வந்து நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, நாங்கள் ஏதாவது டொனேஷன் கொடுக்க நினைக்கிறோம், டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஜிபே பண்ண நினைக்கிறோம். ஃபோன் அவசியம் எங்களுக்கு, வாங்கணும்னா கூட அவசியம். கூட வந்தவங்க எங்கே மிஸ் ஆகிட்டேன்னு நான் எப்படி பேசுவாங்க? நீ கேட்டால் நிம்மதிக்கு போகிறோம்னு சொல்லி மைக்கில் தொலைச்சிக்கிட்டு அறிவிப்பு வர, சாமி கும்பிட போகிறேன்னா எனக்கு இந்த மைக்கு சத்தத்தை கேட்கணுமா? அதனால் இந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிற நோக்கம் என்னென்னா, ஃபோட்டோ கான்ட்ராக்டர் தனியாருக்கு விடணும், அதான் அவங்க நோக்கம். செல்ஃபோனை பழனி கோயிலில் கொண்டு போகல, மலை மேலே வரைக்கும் எனக்கு கவுண்டர் வைங்க, இதாவது பரிசீலிப்பாங்களா பார்ப்போம், இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவேன். எல்லா ஆவணமும் ரெடியாக வச்சுருக்கு. இப்போ மீனாட்சி கோயில் இதே நிலவரம் தான். இன்னொன்று, மக்களுக்கு நீங்களும் நானும் ஒரு செல்ஃபோன் கொண்டு போனால் தடை, உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரி செல்ஃபோன் வச்சுக்கலாம், ஐயர் அர்ச்சகர் வச்சுக்கலாம், செக்யூரிட்டி வச்சுக்கலாம். அப்போ அவன் செல்ஃபோன் வச்சுருந்தா ஒன்றும் ஆபத்து இல்லையோ? அதிகாரிக்கு ஒரு சட்டம், அர்ச்சகருக்கு ஒரு சட்டம், செக்யூரிட்டிக்கு ஒரு சட்டம், பக்தனுக்கு ஒரு சட்டம்னா இந்த சட்டம் அனைவருக்கும் சமமானதா? கேளுங்க, நியாயமான கேள்வி சார். கேட்கணும்ல. இந்த அரசாங்கத்துக்கு செவியில் விழுமான்னு பார்ப்போம், ஊதுற சங்க நான் ஊதி வைப்பேன். அதனால் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுல நான் ஆதரிக்கிறேன். ஆனால் மலை வரைக்கும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்க தடுக்கக்கூடாது. இந்த தனியார்களுக்கு ஒப்பந்தம் விடக்கூடிய இந்த ஃபோட்டோ கான்ட்ராக்டர் ரத்து செய்யணும். அவன் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் அதாகாதா? சிற்பங்கள் ரசிக்கிறதுக்கு தானே சார். கோவில்கள் வந்து பல கலைகள் இருக்குது, வாழ்வியல் கலையை கற்றுக் கொடுக்கறதுக்கு கோபுரம் எல்லாமே இருக்குங்க. அப்போ அதை ஆவணப்படுத்தக்கூடாதா? ஒரு ஃபோட்டோ எடுத்து ரசிக்கணும்னு எனக்கு தோணாதா? ரீல்ஸ் எடுக்கிற இந்த ரீல்ஸ் பைத்தியங்களை விடுங்க. அவன் ஏன் ரீல்ஸ் எடுக்கிறான்னா, இது ரீல்ஸ் ஆட்சிங்கிறதுனால சரி நம்ம கவர்மெண்ட்டு நான் நினச்சிக்கிறான். ரீல்ஸ் ஆட்சி நம்ம கவர்மெண்ட்டு, இது ரியல் ஆட்சியா ரீல்ஸ் ஆட்சியா? ஏன்னா மந்திரி பார் பூரா ரீல்ஸ் போடுற நம்ம போடக்கூடாதா? எம்எல்ஏ பூரம் போடுறாங்க டிவிக்கில். அதனால அவங்க இது நம்ம சர்க்கார் அப்னா சர்க்கார் அவன் நினச்சிக்கிட்டான், அமாரா சர்க்கார் அவன் நினச்சிக்கிட்டான். அதனால் இது ரீல்ஸ் கவர்மெண்ட்டு, அதனால ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அவன் மேலே நடவடிக்கை எடுத்துக்க. ஆனால் பக்தர்களை நீ தடை செய்வது வந்து ஏற்புடையதல்ல. செல்ஃபோன் மேலே வைக்கிறதுக்கு பழனி கோயிலில் டெபாசிட் கவுண்டர் வைக்கணும். அதே தருணத்தில் இந்த ஃபோட்டோ கான்ட்ராக்ட் தனியாருக்கு விடக்கூடியதை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் அந்த தருணத்தில் வச்சுக்கிறேன். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ திடீர்னு இப்போ திருப்பரங்குன்றத தீபம் இந்த வருஷமாவது ஏற்றுவீங்களா, ஏற்ற மாட்டீங்களா? இப்போ நான் ஏன் முன்னாடியே மந்திரியை சொன்னேன்னா, கோர்ட் உத்தரவை மதிக்கணும் சொன்னது யார்? எங்கள் தம்பி, அன்பு தம்பி, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மக்களுக்கு உபதேசித்தார், கோர்ட் உத்தரவை மதிக்கணும். நான் அதே வார்த்தையை தான் அமைச்சருக்கு சொல்கிறேன், கோர்ட் உத்தரவை மதிக்கணும். ஆனால் இந்த அரசாங்கத்தில் நிர்மல்குமார் திருப்பரங்குன்ற எம்எல்ஏ, இந்த சட்ட மந்திரி, கரண்ட் மந்திரி, அவர் என்ன சொல்கிறாரு? 2 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ, 10 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அந்த நடைமுறையை நாங்கள் செயல்படுத்துவோம். அப்போ கோர்ட் எதுக்கு இருக்குது? கோர்ட் உத்தரவு மதிக்க மாட்டேன்னு சொல்கிறாரா? கேசஸ் பெண்டிங், எப்படி நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம்? நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த தீர்ப்பு ஜிஆர் சாமிநாதன் ஐயா கொடுத்த பிறகு அந்த தீர்ப்பை எதிர்த்து கடந்த திராவிட மாடல் அரசாங்கம் மேலே போய் அப்பீலுக்கு போனபோது தள்ளுபடி செஞ்சு இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்திய பிறகு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே போயிட்டோம். அதில் சின்ன ஒரு மாறுதல் செய்யணும். அதாவது பர்டிகுலர் பிளேஸ், தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றுறதுக்கு கோயில் நிர்வாகம் போகட்டும், மலையில் கொஞ்சம் பக்தர்களை அனுமதிக்கணும்னு நான் பிரேயர் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் நாங்கள் போட்ட வழக்கில் கேவியட் போட்டு வச்சுருக்கேன். இந்த அரசாங்கம் அப்பீலுக்கு வந்து இந்த போடப்பட்ட உத்தரவுகளுக்கு எதிராக ஸ்டே கேட்டாங்க, தடை கேட்டாங்க. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு? உச்சந்தலையிலேயே விஜய் சார் சொல்கிற மாதிரி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி உங்களுக்கு ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பி போங்க ராஜான்னு அனுப்பிச்சி வச்சுட்டு 8 வாரங்கள் 2 மாதம் தள்ளி எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுங்க, பதில் அளிங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே தனி நீதி அரசர் உத்தரவு உறுதி செய்யப்பட்டது. 2 நீதிபதிகள் அமர்வுக்கு மேல்முறையீடுக்கு போன பிறகு அது உறுதிப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு அரசாணுடைய மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றம் சென்று இருக்கிறோம். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த வழக்கில் நிச்சயமாக வெல்லுவோம். இந்த வருடம் தீபம் ஏற்றப்படும். இல்லை சார், 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது கார்த்திகை தீபம் வந்துருச்சுன்னா சார் அப்புறம் வரட்டும் சார். 2 மாதம் இருக்குது. இப்போ என்ன மாதம்? ஆடி முடிஞ்சு ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இடையில இருக்குது, நாட்கள் நிறையா இருக்குது. சட்டம் வந்து அதனுடைய வழியில் தான் போகும். நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் இட்லி மாதிரி உடனே தீர்ப்பு வராது. சட்டத்தில் எல்லா நடைமுறையும் சொல்லித்தான் நடக்கும். ஆனால் ரொம்ப வெட்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இந்த சட்டத்தை மதிப்போன்னு சொல்லக்கூடிய மந்திரி யார்? அறநிலையத்துறை மந்திரி
கமிஷனர் இல்லாத நடைமுறையை மேலே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, மேலே செய்ய சொல்கிறாங்கன்னு சொல்லி சட்ட விரோதமாக போய் பேசுகிறார் ஹெச்ஆர்சி கமிஷனர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து. இல்லாத நடைமுறை இவர் எப்படி சொல்லுவார்? இல்லாத நடைமுறை இதுக்கு முந்தைய தீர்ப்பில் காம்பவுண்ட் வால் வந்து 15 மீட்டர் தள்ளி எந்த இடத்துல வேணால் ஏற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது இல்லாத நடைமுறையா? இல்லாத நடைமுறைன்னா கமிஷனரே இல்லாத நடைமுறை தானே, அறநிலையத்துறையே இல்லாத நடைமுறை தானே. 1870 சார், நான் இப்போ நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய கொடைன்னு ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் அவங்க குறிப்பிடுறாங்க, ஐயா 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. 25 லட்சம் 1870 மீனாட்சி கோயிலுக்கு கொடை. அப்போ அறநிலையத்துறை இருந்ததா? கோடி கோடியாக கொட்டி கொடுத்த அந்த தர்மவான்கள் இந்த பண்ணில் தான் இருக்கிறாங்க. நான் அந்த புத்தகத்தை படித்து அழுதுட்டேன். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல உண்டியல் காசை எடுத்துக்கிட்டு உள்ள கணக்கை செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இருப்பு பணத்தை அப்புறம் காலி பண்ணிட்டு கட்டடத்தை கட்டுறோம், கமிஷனை வெட்டுறோன்னு சொல்லக்கூடிய இந்த அரசு, இந்த அறநிலையத்துறை கோயிலுக்கு தீபம் ஏற்ற மாட்டோம்னு சொல்லி ஏன் உண்டியல் காசு எடுத்துட்டு வழக்குக்கு போறானே, நல்லா இருப்பானா? ஓகே சார், இப்போ இந்த உண்டியல் காசு போது சார், இப்போ ரீசெண்டாக நேற்றுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கேன் சார். அதாவது கோயில் காசு எடுத்து காலேஜ் கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, காலேஜ் கட்டலான்னு இப்போ கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சு. நான் அந்த தீர்ப்பை முழுமையாக படிக்கிறேன். நான் நீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக படிச்சுட்டு உங்களுக்கு அதை குறித்து கருத்து சொல்கிறேன். ஏன்னா கோர்ட்டுடைய வார்த்தை, அதை கண்ணியமாக படிக்கணும். அதில் என்ன குற்றங்குறை இருக்குன்னு இருந்தால் நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன். இது எங்கள் ஐயா ரமேஷ் ஐயா போட்ட வழக்கு. அவங்களை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் நடத்துனீங்கன்னா கூடுதலாக நிறைய தரவுகளோட ஐயா சொல்லுவாங்க. ரமேஷ் ஐயாட்ட இந்த கேள்வி நீங்கள் கேள்வி. நிச்சயமாக சார். சார், அற்புதமாக வழக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாலன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.